நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. கடந்த 8 வருடங்களுக்கு முன்பு நகைக்கடையில் கொள்ளையடித்ததாக கைதான முருகன் என்பவர் சிறையில் இருந்து நன்னடத்தை காரணமாக விடுதலையான நிலையில் மீண்டும் நகைக்கடையில் திருடியதாக கைதாகினார். கோவை பெரிய கடை வீதி பகுதியில் பூட்டியிருந்த நகைப்பட்டறையின் கதவை நள்ளிரவில் கூர்மையான ஆயுதத்தால் உடைத்த மர்ம நபர்கள் அங்கிருந்து சுமார் 1 கிலோ தங்க நகைகளை மரப்பெட்டியுடன் எடுத்துச் சென்றனர். சிசிடிவி காட்சிகளை வைத்து கொள்ளையில் ஈடுபட்ட முருகன் மற்றும் சின்னதுரை ஆகிய இருவரையும் போலீசார் அடையாளம் கண்டு கைது செய்ததோடு அவர்களிடம் இருந்த 1,25,00,000 ரூபாய் மதிப்பிலான நகைகளை பறிமுதல் செய்தனர். அவர் பேர் முருகன் சொல்லிட்டவர். அவர் ஏற்கனவே ஆர்எஸ்புரம் இதே மாதிரி ஒரு நகை கடையை உடைச்சி ஒரு 1/2 கிலோ தங்க நகை திருடின வழக்கில் ஏற்கனவே தண்டனை அனுபவிச்சு வெளியே வந்தவர். அவர் இன்னொரு குற்றவாளி சின்னதுரன் சொல்லி அவர் தூத்துக்குடி காவல் நிலையத்தில் ஒரு 3 வழக்குகள் இருக்கு அவருக்கு. ஸோ இந்த மாதிரி 2 பேருமே ஏற்கனவே வழக்குகள் இருக்கக்கூடிய குற்றவாளிகள். இவங்களோட அடையாளம் நம்ம சிசிடிவி மூலம் நமக்கு தெரிஞ்சதன் அடிப்படையில் அவங்க இருக்கிற வீடு நம்ம போய் இது பண்ணி அவங்கள பிடிச்சதுல இந்த நகையெல்லாம் நம்ம ரெக்கவரி பண்ணிட்டோம். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.